இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸோட நெக்கோட ஷேப் தான் வரைய போகிறேன். ரவுண்ட் ஷேப் ஒன்று, யூ ஷேப் ஒன்று எப்படி வரையலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு கரெக்டாக நான் இங்கே வந்து நெக்குக்கு கரெக்டாக 2 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். அதே அளவு இங்கே 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த பிரின்ஸ் கர்வ் ஸ்கேல் எடுத்து இப்படி சேஃபாக கரெக்டாக அந்த டாட் எங்கே இருக்கோ இந்த இடத்துல இது பண்ணிக்கிட்டு இந்த சேஃப் எப்படி வருதோ லைட்டாக நகட்டிக்கிங்க. இந்த ஸ்கேலை நகட்டிட்டு இப்படி மார்க் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா யூ சேஃப், இந்த நெக் ஷேப் பார்த்திங்கன்னா யூ ஷேஃபு. இதை கட் பண்ணுறேன். கரெக்டாக நம்ம அதே ஷேப்லேயே கட் பண்ண வேண்டியதான். இந்த மார்க் பண்ணியிருக்கேன்னா அதே இடத்துல பார்த்திங்கன்னா இது கரெக்டாக யூ நெக்கில் வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸோட நெக் ஷேப் தான் வரைய போகிறேன். ரவுண்ட் நெக்கு கழுத்து வரைய போகிறேன். லென்த்து மார்க் பண்ணிக்கிறேன், 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக ஸ்கேல் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இங்கே 2 இன்ச்சு மார்க் பண்ணி கழுத்தோட அகலம் இங்கே 2 இன்ச்சு மார்க் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் 3 இன்ச்சு வச்சதுனால 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 2 இன்ச்சுனா 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக 1.25 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல இந்த பிரின்ஸ் கர்வ் ஸ்கேல் எடுத்து சேஃப் வரைஞ்சிக்கிறேன். கரெக்டாக இந்த கார்னர் கிட்ட வர்ற மாதிரி இந்த ஸ்கேலை லைட்டாக நாட்டிக்கிங்க. இப்படி நாட்டி வச்சுட்டு அவ்வளோதான். இது வந்து ரவுண்ட் நெக் ஷேஃபு. இது அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா இது ரவுண்ட் நெக்.